ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு அர்சர் லுக்ஸ். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்குறோம் அப்படின்னா, குருவம்பட்டி உயிரியல் பூங்கா தான் இன்றைக்கி நம்ம ஃபேமிலியாக போயிருந்தோம். ஸோ அதை வீடியோ தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா இது சேலமில் இருக்க ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேஸ்னு சொல்லலாம். ஸோ சேலம் நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 10 to 15 கிலோமீட்டர்ஸ்குள்ளே வரும். ஸோ ஓல்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து உங்களுக்கு டவுன் பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஏற்காடு போகிற ரோட்டில் வரணும். பைக்லேயும் வரலாம், இல்லை ஆட்டோ ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா சிட்டி சென்டரில் உங்களுக்கு மெயின் பார்த்தீங்கன்னா குருவம்பட்டி பூங்கா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம ஃபேமிலியாக விசிட் பண்ணுறதுக்கும் ஃபுல்லாக நிறைய ஃபன் பண்ணுறதுக்கு நிறைய இருக்குது. பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஃபால்ஸ் இருக்கும். அந்த ஜூவுக்கு என்ட்ரி ஆகிற இடத்துலையே சில்ட்ரன்ஸ் விளையாடுற மாதிரி ப்ளே ஏரியா இருக்குது. அது போக நீங்கள் ஜூவுக்கு உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா நிறைய இடம் இருக்குது. குழந்தைங்களுக்கு, அதுவும் எஸ்பெஷலி குழந்தைங்களுக்கு இங்கே கூட்டிகிட்டு போகும்போது ரொம்ப ஃபன்னாக இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு அவங்களுக்கு என்ஜாய் பண்ணுறதுக்கு இடம் இருக்குது. எடு, அப்பா இங்கே தான் இருக்கு. எடுத்தாரு அதான் அப்பா ஒன்றும் இல்லை வரங்க. ஏய் இந்த இடம் தான் மெயின் என்ட்ரன்ஸ். ஸோ இதிலேருந்து நம்ம ரைட் சைடில் போனோம் அப்படின்னா அந்த டைனோசர் பெரிய பொம்மை இருக்கும். அதுக்கு சைட்லேயே மயில் கூண்டு இருக்குது. ஸோ அதில் நிறையா மயில் இருக்கும். இதுலேயே ஜூவில் நிறையா இந்த மாதிரி சின்ன சின்ன கூண்டு இருக்குது. அதில் ஒவ்வொரு முதல்ல இருக்குது. அது போக குரங்கு ஒரு சில இடத்துல வச்சுருப்பாங்க. அப்புறம் பெரிய கொக்கு இருக்குது. அப்புறம் அந்த சைடில் பார்த்தீங்கன்னா இதுலேயே லெஃப்ட் சைடில் முன்ன காட்டின இடத்துல இது மயில் கூண்டு. இதில் பார்த்தீங்கன்னா நிறையா மயில் இருக்குது. லாஸ்ட் இயர் போகும்போது கூட இந்த அளவுக்கு மயில் இல்லை, ஆனால் இப்போ நிறையா மயில் இருக்குது. பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. காக்கா மயில் கூண்டில் காக்கா உள்ள வந்துச்சு. தண்ணிலாம் எப்படி தண்ணி தெரியலடா, என்ன உடம்பு சரியில்லாம சொல்றது தண்ணியில் ஆடாத. ஒரு நிமிஷம் அப்பா சொல்லுங்க. இந்த ஜூலியே இருக்க ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேஸ்னே சொல்லலாம். சின்னதாக ஒரு ஃபால்ஸில் இருக்கும். ஃபால்ஸ்லேருந்து தண்ணி வந்துட்டுருக்கோம். இது நம்ம ஜூவுக்கு ஒரு சில மந்தில் போகும்போது தண்ணி அந்தளவுக்கு இருக்காது. ஆனால் ஒரு சில டைமில் இந்த இடத்துல நல்லா தண்ணி வந்துட்டுருக்கோம். மேலே ஹில்ஸ்லேருந்து வர தண்ணி இது சூப்பராக இருக்கும். இந்த இடத்துல இங்கே நிற்கிறதுக்கு நம்ம ஆனால் இந்த இடத்துல ஜஸ்ட்டு நின்றுட்டு தானே இருப்போம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜூலியே இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேஸ். நல்லா ஜில்லுன்னு இருக்கும் இந்த இடத்துல நிற்கும் போது. ஸோ நாங்கள் அங்கே தான் நின்று தண்ணியில் விளையாண்டுட்டு இருந்தோம், கல்லை தூக்கி போட்டுட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஜூவில் நம்ம இந்த மயில் கூண்டெல்லாம் இருக்குது. அது தாண்டி இந்த உள்ளே வரும்போது இங்கே இந்த இடம் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அவ்வளோ சூப்பராக இருக்கும். மழை காலத்துலேயும் தண்ணி நிறையா போகும். இது கொஞ்சம் சம்மர் சீசனுக்குனால தண்ணி கம்மியாக போகுது. யாராது நீயா மூஞ்சிலே பட்டுருச்சு.
சூப்பராக இருக்கும் இந்த இடத்துல நின்று விளையாடுறதுக்கு. நாங்கள் வந்து உள்ளே இதுக்கு அதை தாண்டிலாம் எங்கேயும் உள்ளே போக மாட்டோம். பையனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்குலாம் உள்ளே கூட்டிகிட்டு போனதில்லை. ஜஸ்ட் இங்கே முன்னாடியே நின்று விளையாண்டுட்ருப்போம். ஸோ நீங்கள் போனீங்கனாலும் இந்த இடத்த பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ ஜூலேயே வந்து இந்த இடம் வந்து பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும். நாங்கள் இந்த இடத்துலையே ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் அப்புறம் அந்த சைடுக்கு போனோம். இது வந்து நம்மளுக்கு சிட்டி சென்டராக இருக்கிறதுனால நம்மளுக்கு ஜஸ்ட் இது ஒரு ½ அன் ஹவர்லேயே இந்த இடத்துக்கு போயிடலாம். ஸோ வீக்கெண்டில் வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு பிளேஸ்னே சொல்லலாம். அதுலேயே வந்து உங்களுக்கு இன்னொரு டீட்டெயில் நான் சொல்லணும். இந்த ஜூவுக்கு வந்து நீங்கள் ஏதாவது ஸ்நாக்ஸு இது மாதிரிலாம் எடுத்துகிட்டு சாப்பிட்றதுக்கு ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா உள்ளே அலோடு கிடையாது. பிளாஸ்டிக்கும் வந்து பார்த்திங்கன்னா பேண்டு. உள்ளே எதுவுமே பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டிலு இந்த மாதிரிலாம் யூஸ் அண்ட் த்ரோ வந்து ஐட்டம்ஸ் வந்து எதுவுமே அலோடு கிடையாது. நீங்கள் வாட்டர் பாட்டில் கூட நீங்கள் ஃப்ளாஸ்க்கு அந்த மாதிரி இருக்கிறதுலாம் நீங்கள் அலோவ் பண்ணுவாங்க. வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. அதே போல் ஸ்நாக்ஸும் வந்து பிளாஸ்டிக் கவரு, அதே போல் யூஸ் அண்ட் த்ரோவில் எதுவுமே யூஸ் அண்ட் த்ரோ பிளாஸ்டிக்ஸ் வந்து நாட் அலோவ்டு இன்சைட் இன் குரும்பட்டி ஜுவாலஜிக்கல் பார்க். நீங்கள் எதுவுமே வந்து உள்ளே எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஸ்நாக்ஸ் வேணால் நீங்கள் பேக் பண்ண ஐட்டமாக இருக்குது அப்படின்னா சின்னதாக இருந்தால் வேணால் அலோவ் பண்ணுறாங்க. மற்றபடிக்கு பெரிய கேரி பேக்கில் கொண்டு போகிறது அது மாதிரிலாம் எதுவுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. லாங்கில் வந்து தெரிகிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த 2 கூண்டு இருக்கும். அந்த 2 கூண்டுலேயும் வந்து பார்த்திங்கன்னா கிளி, அப்புறம் வந்து ஒரு கூண்டில் வந்து ஆமை இருக்கும் அந்த லாங்கில் தெரியறதுல. அப்புறம் ஒரு கூண்டில் வந்து மலைப்பாம்பு இருக்கும். அப்புறம் சின்னதாக கீரியாட்டெலாம் வச்சுருந்தாங்க. பார்த்திங்கன்னா கிளி வந்து எக்கச்சக்கமான கிளி. இங்கே பாரு படுத்துட்டு இருக்கு. இங்கே வாடா, இங்கே வாடா பர்வேஸ், இங்கே இருக்கு வா. இங்கே பாரு படுத்துட்டு இருக்கு. இதுக்குடா போய் அவசரப்படுறேன். இங்கேயே படுத்துட்டு இருக்கு பாரு. பையனை பிடிச்சிக்கோ. இங்கே தெரியல. எட்டிலாம் பார்க்காது, தெரியாது. ரவேஷா தலையில் அடிச்சு போகிறோம். மூஞ்சி தெரியாது. நகருது 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 நகருது. தெரியுது தெரியுது. இவ்வளோ நாள் இப்போதான் முதலையவே நேத்தாங்க முதல்ல இப்போதானே பக்கத்தில் பார்க்குறேன். அங்க ஒண்ணு இருக்கு பாரு. அங்க மேல ஒண்ணு பத்து தெரியுதா? இடிச்சு కదా அந்த கண்ணியே திறக்க மாட்டேங்குது. அதுவா தூக்கம் வந்து தூங்கிட்டு இருக்கு. சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கிட்டே இருந்துச்சா, அதனால தூங்கிட்டே இருக்கு. முதலை
நான் இறங்கி போகலாம் சர்வீஸா இறங்கி பையனை கூப்பிட்டு பார்க்கலாமா பார்ப்போம் பார்த்தோம் Đây là rất là xịn கிளி முதல்ல அப்புறம் மலைப்பாம்பு எல்லாம் பார்த்தாச்சு. வாங்க அடுத்து நரிக்கூண்டுக்கு போகலாம். பக்கத்துலேயே தான் அந்த இதில் தெரியுது இல்லையா, அதுதான் நரிக்கூண்டு. என்ன ஒரே ஒரு நரி வேணால் இருக்குது, குள்ள நரி. அது அங்கிட்டும் இங்கிட்டும் நடந்துகிட்டே இருக்கும், நிற்கவே நிற்காது ஒரு இடத்துல. ஸோ கூண்டும் பார்த்திங்கன்னா கீழோடு இருக்கும். நரி வந்து எட்டி பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ அது ரொம்ப பக்கமாக எட்டி வந்து பார்க்குற மாதிரி தான் இருந்தது. அதனால் அந்த இடத்துல வந்து ரொம்ப நேரம் நிற்கல. ஸோ கிளியெலாம் பார்த்திங்கன்னா நிறையா எக்கச்சக்கமான கிளி இருந்தது. இது வேறு நிறையா நேரம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போ கூண்டு பார்த்திங்கன்னா அந்த நரி கூண்டு வந்து கீழே எட்டி பார்க்குற மாதிரி இருக்கும். அது வேறு அந்த இடத்துல ஸ்மெல்லாக வேறு இருந்தது. அதனால் ரொம்ப நேரம் நிற்கல. ஸோ ஃபர்தராக பார்த்திங்கன்னா அந்த நரி கூண்டுகிட்டே ரொம்ப நேரம் நின்றுட்டு இருக்க மாட்டேன். ஸோ அதுவும் வரும். ஆனால் அதுவும் பாருங்கள், கிளியை வந்து எக்கச்சக்கமான கிளி இருந்தது. ஆனால் என்ன எல்லாமே வந்து ரொம்ப க்ளோஸராக போய் பார்க்கக்கூடாது, ஸ்மெல்லு வருது. நம்ம அதெல்லாம் கூண்டுலேயே அடைச்சி வச்சுருக்கனால அந்த இடமே ரொம்ப பக்கத்தில், ரொம்ப பக்கமாக போவாங்க. குழந்தைங்கள்லாம் கூட்டிகிட்டு தூரமாக இருந்து வேணால் பாருங்கள். கிளி ஆனால் நிறைய எக்கச்சக்கமான கிளி இருக்குது. ஏன்னா பறவையை வந்து நம்ம பறக்கும் போது பார்த்தா அது ஒரு அழகு, கூண்டில் அடைச்சி வச்சு பார்க்கும்போது ஒரு அந்த அழகு வந்து பாதி தான் இருக்கும். ஆனால் வந்து நிறையா இருந்தது பறவைகளே. கிளி அப்புறம் குருவி அந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. இந்த இடத்துல நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். ஏப்பா இங்கே பாரு வந்துச்சு. தள்ளியில் பாரு சர்வீஸ். வருது பாரு. இங்கே வந்துருச்சு, வாடா. சர்வேஷ் வா. ஸோ உங்களுக்கும் டைம் இருக்கும்போது ஃபேமிலியாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். சூப்பரான இடம். பார்த்திங்கன்னா சேலம் வந்து நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் வரும். ஸோ நீங்கள் பைக்லேயோ கார்லேயோ வரும்போது கன்வீனியண்ட்டாக இருக்கும். சேலம் சிட்டி லிமிட்லேயே தான் இருக்குது. அஸ்தம்பட்டியிலேருந்து உங்களுக்கு ஒரு 7 to 8 கிலோமீட்டர்ஸ் வரலாம். ஸோ பார்த்திங்கனாலும் சூப்பராக இருக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு வாக்கிங் போகணும் அப்படின்னாலும் ஒரு கிளைமேட்டு, ஸோ உள்ள வெயில் அந்தளவுக்கு தெரியாது, ஜில்னஸாக இருக்கும். ஸோ நடக்கிறதுக்கும் நல்லா பாத் இருக்குது, ஃபுட்பாத் இருக்குது. இது நடக்கிறதுக்கும் வந்து ஈஸியாக நடக்கலாம்.
ஸோ உங்களுக்கு வீக்கெண்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு சூப்பரான இடம். ஸோ நம்ம சேனல் கண்டிப்பாக பாருங்கள்.